வன்கொடுமை தடைச்சட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யாத விவகாரம் தொடர்பான மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விசாரணைக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்து என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை நுளம்பூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய நலச்சங்க நிதியில முறைகேடு செய்ததாக ஒரு புகார் கூறப்பட்டிருந்தது. இந்த புகார் அளித்த அந்த ஒரு குடியிருப்பினுடைய உரிமையாளரான வானமாமலை என்பவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில குடியிருப்பினுடைய இன்னொரு உரிமையாளர் வாட்ஸ்அப் குரூப்ல சாதி ரீதியிலான கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமா அவர் அளித்த புகார்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல வானமாமலை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜரானார். அப்போது வானமாமலையிடமிருந்து எந்த ஒரு புகாரும் வரவில்லை, புகார் வந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டார். அதே சமயம் சென்னை காவல் ஆணையரை அழைத்த நீதிபதி பொதுவாக இந்த காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதிகமாக இருக்குது. ஆனா நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் குறித்த விவரங்களுடன் அவை ஒத்து போவதில்லை, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரில் 2024 ஜூன் வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை என்ற நிலையிலேயே இருக்குது என்பது குறித்து ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த புலன் விசாரணைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புலன் விசாரணை பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பந்தோபஸ்து போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் காவல் ஆணையருக்கு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.